ராக்கி சிங்கமும் தீனா அணிலும். ஒரு பெரிய காட்டில எல்லாரும் பயப்படுவது ஒரு சிங்கம் இருந்தது. அதோட பேரு ராக்கி. ராக்கி ரொம்ப வலிமையானவன். ஆனால் ரொம்ப கோபமாகவும் இருப்பான். காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் அவனை பார்த்தாலே ஓடிப்போய் விடுவார்கள். அதே காட்டில்தான் ஒரு சின்ன புத்திசாலி அணில் இருந்தது. அதோட பேரு தீனா. தீனா சின்னதா இருந்தாலும் அவளுக்கு யாரும் பயப்பட மாட்டார்கள். அவள் எல்லாரோட நட்பாக இருப்பாள். ஒரு நாள் ராக்கி காட்டு வழியில் நடந்து போய்க் கொண்டிருந்த போது கால் தவறி ஒரு பெரிய குழிக்குள் விழுந்து விட்டான். ராக்கி கத்திக் கொண்டிருந்தான். ஓ ஓ ஓ, யாராவது இருக்கீங்களா? என்னை வெளியே கொண்டு வாரீங்க. ஆனால் யாரும் அருகில் வரவில்லை. எல்லாருக்கும் பயம். அந்த நேரத்தில் தீனா அணில் வந்தாள். அவள் ராக்கியை பார்த்து சொன்னாள், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உதவிக்கிறேன். ராக்கி நகைச்சுவையாக சிரித்தான். நீ நீ என்ன சின்ன அணில்? என்னால நானே வெளியே வர முடியல. நீ என்ன செய்வ? தீனா சின்னதாயிருந்தாலும் அவளுக்கு அறிவும் புத்தியும் அதிகம். அவள் அருகிலிருந்த மரங்களிலிருந்து ரேம்புகளை கொண்டு வந்து ஒரு நெடும் தடியைப் போல கட்டினாள். பின்பு அருகிலிருந்த மற்ற விலங்குகளை அழைத்து உதவி செய்யச் சொன்னாள். யாரும் பயப்பட வேண்டாம், ராக்கி இப்போ பயப்படவில்லை என்று சொல்லி உறுதியளித்தாள். அனைத்தும் சேர்ந்ததும் ராக்கியை அந்த குழியிலிருந்து வெளியே எடுத்தார்கள். ராக்கி அதிர்ச்சி, நன்றி, அன்பு எல்லாம் ஒரே நேரத்தில் உணர்ந்தான். அவன் சொன்னான், தீனா, நீ என் உயிரை காப்பாத்தின. இனிமேல் நான் எப்போதும் எல்லாரோட நல்லவனாக இருப்பேன். உன்னைப் போல நல்ல நண்பர் நானும் ஆகணும். அதிலிருந்து ராக்கியும் தீனாவும் நல்ல நண்பர்களாகி காட்டிலுள்ள எல்லாவற்றையும் பாதுகாத்தார்கள். அந்த நாள் முதல் ராக்கி ஒருபோதும் கோபம் கொள்ளாமல் எல்லாரையும் அன்புடன் பார்த்தான். நட்பு என்பது உருவத்தாலும் வலிமையாலும் இல்லை, மனத்தால்தான். அறிவும் நல்ல நெஞ்சும் இருந்தால் யாரும் பெரிய உதவி செய்ய முடியும். கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்காக காத்திருக்குது. பாபாஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் நைட்.